போதைப் பொருளின் கூடாரம் ஆகிறதா கோலிவுட். சுசித்ரா பல முறை சொல்லுது, நீங்க கோகையின கலந்து எல்லாம் குடிக்கிறானுங்க. சுசித்ராவை பொறுத்தவரை தன்னுடைய புருஷன் கார்த்திக் குமாரும் தனுஷும் ஓரின சேர்க்கையாளர்கள், இந்த செட்டில் இருக்கிற எல்லாமே டைவர்ஸ் பண்ணிட்டான். இவர்களை அத்தனை பேருமே இரவானால் போதும், துணையொன்று வேணும். நிலா அது வானத்தின் மேலே, பலானது ஓடத்தின் மேலே. பல நடிகர்களுடைய நிர்வாண படங்கள், ஆடல் பாடல் கொண்டாட்டம், டேட்டிங் ஜாட்டிங் பூட்டிங் எல்லாம் இருக்குது. இதை யார் ஆய்வு செய்வது? கமிஷனருக்கு டிஜிபிக்கு யார் அதிகாரம் கொடுப்பது? அடுத்த முதலமைச்சராக விஜய் தான் எதிர்பார்க்குறாங்க. பார்க்க அப்பாவி பையன் மாதிரி மூஞ்சி வச்சிருக்காரு, சாக்லேட் பேபி. எல்லாம் கோகையின கலந்து மொத்தமாக அடிக்கிறாங்க. விஜய் அப்படி விஜய் பற்றி அவங்க தப்பாக சொல்லி, விஜய் வீட்டில் பார்ட்டி நடந்திருக்குங்குது. இவர்களால் பாதிக்கப்பட்டு வாய்ப்பு கேட்டு வரக்கூடிய பெண்கள், பல நூறு பெண்கள், ஆயிரக்கணக்கான பெண்கள் இருக்காங்க. அவர்களுடைய வாழ்க்கையில் விளையாடுவதுதான் இவர்களுடைய வேலை. என் மனைவி வந்து கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு. இல்லை, அந்த அம்மா போட்ட வீடியோவை பார்த்தா அந்த அம்மா ஐஏஎஸ் தேர்வுக்கு பயிற்சியான மாதிரி இருக்கு. அவ்வளோ தெளிவாக இருக்குது. தனுஷு வந்து ஐஸ்வர்யா விட்டுட்டு போனதுக்கு என்னையா காரணம்? குடும்பத்துக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்கலாம். சரியா, ஐஸ்வர்யா விட்டு நீங்கள் சௌந்தர்யா கல்யாணம் அவசரமாக பண்ணதுக்கு என்ன காரணம் ரஜினி? தெரியும் சார். ஆனால் எனக்கு நம்ம கொஞ்ச நாளாக தனுஷ் அவர்கள் மேலே வன்மம் கக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி தெரியும். சீரழிவு கலாச்சாரத்தினுடைய மொத்த மாநில தலைவரை தனுஷ் தான். தனுஷ் மீது சுசித்ரா சொல்லுகிற அந்த குற்றச்சாட்டை நீங்க கடந்து போய் விட முடியாது. தனுஷை பத்தி என்னையா இருக்கு? தனுஷுடைய கதாநாயகி ஆண்ட்ரியா என்ன விஷயம்? சுக்கி லீக்ஸ்ல வரக்கூடிய படங்கள் பூரா உண்மையான படங்கள் தான் சார். அதெல்லாம் மாஃப்ட் பிக்சர்ஸ்னு அப்பயே சொன்னாங்க. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது மூத்த பத்திரிகையாளர் ஐயா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். போதைப் பொருளின் கூடாரம் ஆகிறதா கோலிவுட்? இந்த புகாரை சுசித்ரா பல வருடங்களுக்கு முன்பே இந்த சுசி லீக்ஸ் இதில் திரைப்படத்துறையினர் நடத்துகிற கேளிக்கை விருந்துகளில், இரவு கொண்டாட்டங்களில், விஜய் வீட்டில் நடந்தாலும் சரி, அது யார் வீட்டில் நடந்தாலும் சரி, அங்கு கோகைன் கலக்கப்படுகிறது. முதல்ல காக்டெயில் தான் கலக்கப்படும். அதாவது ரம்மு, ஒயின், பிராந்தி, விஸ்கி, வோட்கா, ஜின்னு, இப்படி பல ஐட்டங்கள் கலக்கப்பட்டு உயர்தர மது வகைகளை பரிமாறப்படும். ஆண்களும் பெண்களும், துணை நடிகளும், இணை நடிகைகளும், கதாநாயகிகளும் குடித்து விட்டு இரவில் குத்தாட்டம் போடுவது தான் பார்ட்டி. இது அளவுக்கு அதிகமாக போனவர்களும் இருக்கிறாங்க, அளவுக்கு அதிகமாக மயங்கி சரிந்தவர்களும் இருக்கிறாங்க, சரிந்து தன்னை இழந்தவர்களும் இருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் நடக்குது கோலிவுட்டில். சுசித்ரா இதை சொல்லி பல வருடங்கள் ஆன பிறகு ஏன் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை? ஒருவேளை கோலிவுட்டுக்கு தனி சட்டம், அமைச்சிக்கிற அண்ணா நகரில் இருக்கக்கூடிய உழைக்கிற மக்களுக்கு தனி சட்டம்னா, இந்த சட்டம் எதுக்காக, யாருக்காக? இங்கே சஞ்சய் தத் கைது செய்யப்பட்டார், இப்போ ஷாருக்கா மகன் கைது செய்யப்பட்டார், பல கோடி வாங்கக்கூடிய பாலிவுட்டில். ஆனால் இங்கே சுசித்ரா பல முறை சொல்லுது, நீங்கள் கோகையின கலந்து தான் எல்லாம் குடிக்கிறானுங்கன்னு. இதில் யாரும் பாக்கி இல்லை. எல்லா முன்னணி நடிகைகள் யார் சொல்கிறா? நீங்கள் சுசித்ரா சொல்லுது. முன்னணி நடிகைகள் ஆண்டரியா, திரிஷா, ட்ரஷா, புஷா, கஷா எல்லா கஷாயமும் உண்டுக்குது. அப்போது காவல்துறை அந்த பக்கமே போகிறதில்லை. ஏன்னா எல்லா திரைப்பட பிரபலங்களும் அவரோட தொடர்பில் இருக்காங்க. அவரை மீறி யாரும் காவல்துறை நடவடிக்கை எடுப்பதில்லை. இந்த புகார் இருக்குது. ரெண்டாவது, சுசித்ராவை பொறுத்தவரை தனுஷ் ஓரின சேர்க்கையாளர். தன்னுடைய புருஷன் கார்த்திக் குமாரும் தனுஷும் ஓரின சேர்க்கையாளர்கள், இந்த செட்டில் இருக்கிற எல்லாமே டைவர்ஸ் பண்ணிட்டான். பல பேர் இப்போ டைவர்ஸ் பண்ண அந்த பாடகி சைந்தவி கணவர் பேர் ஜிவி பிரகாஷ். 2 பேருமே இப்போ பிரிஞ்சிருந்தது காரணம் இந்த கும்பல் பூராமல் அத்தனை பேரும் ஓரின சேர்க்கையாளர்களாக இருக்கிறனால தான் டைவர்ஸ் பண்ணிட்டான் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. சார், ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாரையும் போதைங்கிறீங்க, சுச்சியே ஒரு போதை, அவங்க வந்துட்டு எப்படி இதெல்லாம் சொல்லலான்ற மாதிரி கூட ஒரு பார்வை இருக்குது. இல்லை, அவங்களும் போதை, இவங்களும் போதை, எல்லாம் போதை. அப்போ யாரை உண்மை நம்ம எப்படி எடுத்து? இல்லைங்க, அந்த அம்மா போதை தான். அந்த அம்மா தான் அந்த போதை கொடுத்த இடமே எதிர்முகாம் தானே. அவங்க கொடுத்து தானே இந்த அம்மா போதையாச்சு. நானாக போய் போதை வாங்கினேன், அவங்க கொடுத்து தான் நானும் போதையானேன். இந்த பேதை போதையானது அதில் தான். அப்போ நான் போதைன்னா அதுவும் போதை தானே. இப்போ அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை, கணவனால் கைவிடப்பட்டு கணவன்
குமார் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாரு. அப்பா இல்லை, அம்மா இல்லை. அந்த அம்மா ரேடியோ ஜாக்கி, ஹிந்து பத்திரிகை நிருபர். இந்த புகார் கோடம்பாக்கத்தை சுற்றி சுற்றி அடிக்குது. இவர்கள் அத்தனை பேருமே இரவானால் போதும், துணையொன்று வேணும். நிலா அது வானத்தின் மேலே, பலானது ஓடத்தின் மேலே, ஆடுது பாடுது, எல்லாமே இப்படி தான். ஆச்சரியானா இதானா? எது எது பலானது, எது கலானது, எது சிலானது, எல்லாம் பலானது தான். நீங்கள் பாடின பாட்டு காப்பி ரைட் அடிச்சிட போகிறாங்க. ஆமாம், இளையராஜா காப்பி ரைட் அடிப்பார். இப்போ இளையராஜாக்கே காப்பி ரைட் அடிச்சுட்டு இருக்கானுங்க. அதனால் இப்போ சுசித்ரா சொல்வதை சாதாரணமாக கடந்து போக முடியாது. சுசித்ராவை பொறுத்தவரை சுசித்ரா எல்லாவைக்குமான ஆளாக தம்மா இருந்திருக்கு. தனுஷை சுட்டு கொள்ளணுங்குது, துப்பாக்கி எனக்கு கிடைச்சா நான் போட்டு தள்ளிடுவாங்குது, பயில்வான கட்சியில் குத்துறாங்குது. இந்த அளவுக்கு சுசித்ரா இந்த திரைப்பட பிரபலங்களால் பாதிக்கப்பட்டிருக்கார். சுசித்ராவுடைய சுக்கி லீக்ஸ், நம்ம பல நடிகளுடைய நிர்வாண படங்கள், ஆடல் பாடல் கொண்டாட்டம், டேட்டிங் ஜாட்டிங் பூட்டிங் எல்லாம் இருக்குது. இதை யார் ஆய்வு செய்வது? கமிஷனருக்கு டிஜிபிக்கு யார் அதிகாரம் கொடுப்பது? ஏன்னா அடுத்த முதலமைச்சராக விஜய் தான் எதிர்பார்க்குறாங்க. பார்க்க அப்பாவி பையன் மாதிரி மூஞ்சி வச்சுருக்காரு, சாக்லேட் பேபி, எல்லாம் கோகைனை கலந்து மொத்தமாக அடிக்கிறாங்க. யார் சொல்கிறா? சுசித்ரா சொல்லுது. விஜய் பற்றி அவங்க தப்பாக எதுவும் சொல்லி பார்ட்டி நடந்துன்னு சொல்லுச்சா இல்லையா? அதில் விஜயும் வந்தாரோ? விஜய் வீட்டில் பார்ட்டி நடந்துருக்குங்குது சார். அது வந்துட்டு ஒரு இரவு நேரங்களில் சும்மா எல்லாரும் சந்திக்கிற மாதிரியான ஒரு பார்ட்டியாக வந்திருக்கும். ஏன் அதில் கோகைன் கலந்துருக்கூடாதா? காக்டெயில் கலந்துருக்கூடாதா? காக்டெயில் இல்லாமல் கோகை இல்லாமல் பார்ட்டியே வரமாட்டோம் ஐயா. பார்ட்டினா சரக்கு இருக்கா? சரக்கு இருந்தால் தான் 6 மணி ஆனால் திரைப்படத்துறையில் சரக்கு அடிக்காத ஆளை காமிங்க. எம்ஜிஆரை தவிர யார? எம்ஜிஆரை தவிர 6 மணி ஆனால் சரக்கு அடிக்காத ஒரு ஆளை காமிங்கன்னு. சிவகுமார் ஐயா அவர் ஒத்துக்கலாம். அடுத்து இல்லை, அவர் பெரிய அரசியல் பிரபலமாக இல்லை, பாவம். அவர் பயந்துட்டு விஷால் ரெட்டியை தான் ரொட்டி சுட விட்டுருக்கார், பின்னாடி தான் ஒழிஞ்சுக்கிறார். அவ்வளவு தில்லான மனிதர் சிவகுமார் பிள்ளைங்கள்லாம். தமிழ் திரைப்பட உலகத்தில் சைலஜா தான் பாடுது. ஒரு தமிழச்சியவே காணோம். தமிழச்சி பாடுவதற்கும் காணாம், நடிப்பதற்கும் காணாம். த்ரிஷா இருக்காங்களே. த்ரிஷா வந்து பாலக்காட்டு ஐயர் பொண்ணு. வேற யாரை சொல்கிறீங்க? ஐஸ்வர்யா ராஜேஷ். ஆமாம், அது தேடி கண்டுபிடிக்கணும். தெலுங்கா, ஆந்திராவா, கர்நாடகான்னு தெரில. தமிழச்சி பூரா துணை நடிகைகள் தான். ஹீரோயினியாக நயன்தாரா மாதிரி ஒரு தமிழச்சி கண்டே பிடிக்க முடியலையே. அந்த அம்மா கேரளா ஆர்டிஸ்ட்டு. இந்த பிஆர்ஓக்கள் இருக்கான், ஒரு 7-10 பேர் இருக்கான். அந்த பிஆர்ஓக்கள் எந்த தமிழனும் தமிழச்சியும் வந்துடக்கூடாது, திட்டமிட்டு தவிர்த்துருவான் அந்த பயிர்வெல்லாம். இன்றைக்கு வரைக்கும் தமிழச்சி கதாநாயகியே வர முடியலையே, கதாநாயகனாக தமிழனே வர முடியலையே. சத்யராஜ், கவுண்டமணி செந்தில் தான் தமிழன். பெரிய பெரிய நடிகைகளாக தமிழச்சி ஆளே இல்லையே. இன்றைக்கி இருக்கக்கூடிய நடிகைகள் பட்டியலிடுங்க. ஒரு தமிழச்சி எங்கள் 8 கோடி பேரில் ஒரு நடிகையாக வர்றதுக்கு ஒரு தமிழச்சிக்கு அழகு இல்லையா, அறிவு இல்லையா, அதிகாரம் இல்லையா? விட மாட்டேங்கிறான். எல்லா சுக்கி லீக்ஸாக தான் இருக்குது. சுசித்ரா சொல்லுகிற குற்றச்சாட்டை நீங்கள் நேரடியாகவே திரைப்பட உலகம், நீங்கள் இந்த அம்மா அத்தனை நடிகைகளோடு ரேடியோ ஜாக்கியாக இருக்கும்போது சரி, அந்த அம்மா பாடகையாக இருக்கும்போது சரி, அத்தனை விருந்துகளையும் இந்த அம்மா கலந்துருக்கு. இந்த விருதுகளில் கலந்து கொண்ட பிறகு தான் அந்த அம்மா இப்போ பொதுவெளிக்கே வருது. தன்னுடைய கனவை 12 வருட காலம் நான் அவனோட குடும்பம் நடத்தினேன், மருத்துவமனைக்கு போய் அவனை சின்ன வயசுலேயே ஆண்மையை இழந்து விட்டார். எப்படி ஆண்மை இழந்தார்? ஒன்று ஓரின சேர்க்கையால் இழந்திருக்கணும், இல்லைன்னா கோக்கைனை குடிச்சு இழந்திருக்கணும். இப்படி தான் அந்த கும்பல் பூரா 10 பேர் டைவர்ஸ் ஆகிருக்கு. ஜிவி பிரகாஷ், சைதன்யா மாதிரி நீங்கள் பல பெண்கள். இந்த குழுவில் இருக்கிற தனுஷ், குமார், இந்த குழுவில் இருக்கிற 10 பேர் அந்த மாதிரி பட்டியல் போடுது. எல்லாம் டைவர்ஸ் பண்ணி ராத்திரி இங்கே வந்துடுறானுங்க. அப்போது இது என்ன கோடம்பாக்கமா இல்லை அரவாணி பாக்கமா, கூத்தாநல்லூரா, கூத்தாண்டவர் கோயிலா?
இந்த கூத்தாண்டவர் கோயில் பூரா கோடம்பாக்கமாக மாறி போச்சு. சுசித்ரா சொல்லுற விஷயம் நம்ம இப்போ வந்து தனுஷ் பார்த்திங்கன்னா ஒரு மந்திரவாதி மந்திரிச்சு கொடுத்த மாலையை பாதி வெளியே பாதி உள்ளே போட்டு தான் தெரிகிறாரு. இப்போ சமீபத்தில் ஏன்னா பெத்த அப்போ அங்கே மேலூரில் இருக்கார், கதிரேசன் செத்து போயிட்டார். கதிரேசன் பையன் கஸ்தூரி ராஜா சார் அவர் இங்கே தான் இருக்கார். இங்கே தான் இருக்கார். சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டு வச்சுருக்காரு மேலூர் கதிரேசன். மதுரை மேலூர் திருச்சி தஞ்சாவூர் பஸ்ஸில் கத்திட்டு இருந்தவர். அவர் பையன்தான் தனுஷ். 15 வயசில் பஸ் ஏறி வராரு சினிமாவில் நடிக்கிறதுக்கு. கஸ்தூராஜா வீட்டு வேலை செய்கிறாரு. துள்ளுவதோ இளமையில் பள்ளிக்கூடத்து பையனை லவ் பண்ணுறான்னு இறக்கி விட்டார் கஸ்தூராஜா. ஆனால் இப்போ நீங்கள் யாரோ பையனை யாரோ வேணும்னு வழக்கெல்லாம் போட மாட்டான். அதில் டிஎன்ஏ டெஸ்ட் இன்றைக்கு வரைக்கும் எடுக்கப்படலை. டிஎன்ஏ டெஸ்ட்டு இன்று வரை எடுக்கப்படவில்லை. இப்படி பல மர்மங்கள் இருக்குது. சுசித்ரா சொல்லுவதைப் போல இவர்கள் அத்தனை பேருமே இவர்களால் பாதிக்கப்பட்டு வாய்ப்பு கேட்டு வரக்கூடிய பெண்கள் பல 100 பெண்கள், ஆயிரக்கணக்கான பெண்கள் இருக்காங்க. அவர்களுடைய வாழ்க்கையில் விளையாடுவதுதான் இவர்களுடைய வேலை. வாய்ப்பு கேட்டு வருகிற அத்தனை இளம் பெண்களுமே இங்கே அதாவது வாழ்க்கையை, வயதை, பருவத்தை இழந்து தான் திரும்பி போகிறாங்க. இப்படி போனவர்களாம் புகார் கொடுத்தான்னா கோடம்பாக்கம் பூரா புலலில் தான் இருக்கணும். ஒரு இயக்குனர், நடிகர், கவிதை எழுதக்கூடிய ஒருவர் புடவை வாங்கி கொடுத்துருவார். அந்த பெண்ணை வாய்ப்பு தர்றேன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணுக்கு வாய்ப்பை கொடுத்துட்டு வயிற்றில் புடவை 500 ரூபா புடவை, 1000 ரூபா புடவையை உதவி இயக்குனர் கொடுத்துட்டு வந்துருவார். யார் சார் அதெல்லாம் யார் கண்டுபிடிங்க? நான் கிசு தான் சொல்ல முடியும். நீங்கள் எனக்கு உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா அந்த பொறுப்பு துறப்பு எடுத்துட்டிங்கன்னா ஆளுக்கு பாதி வழக்கு சந்திச்சுக்குவோம். பொறுப்பு துறப்புன்னு போட்டு நான் போய் கோர்ட்டில் கும்மி அடிக்க வேண்டியதா இருக்கு. நான் சவுக்காயா? நான் பொம்பளை போலீஸ்கிட்ட ஃபோன் நம்பர் கேட்டு அவளும் கும்மி அடிக்கிறான். கோர்ட்டுக்கு போயா அப்படின்னா திருச்சி வரைக்கும் கோர்ட்டுக்கு போ. ஆம்பளை போலீஸ் வந்தால் கோவமாக உன்னை பார்க்குறான், அடிச்சு கிடிச்சு போடுவான் அப்படின்னு பொம்பளை போலீஸ் அனுப்பிச்சி விட்டா சவுக்கு உன் நம்பரை கூட, உன் பேர் என்ன? அவர் வந்துட்டு ஒரு நல்ல இடத்துல கூட வாங்கிக்கலாம். நம்ம சில தப்பாக பார்க்கணும். ஆனால் சவுக்குக்கு நல்ல எண்ணமே தெரியாத ஆங்கர்லாம் இப்போ காணாமல் போச்சுல தேடிட்டு இருக்காங்களே. பல ஆங்கர்களை காணாமல். இப்போ பெண் ஆங்கர்கள் எங்கேயா போச்சு? எல்லாம் 3, 4, 5, 3.5 கோடி பங்களாவில் இருக்கு எல்லாம். ஆகும்போது யூடியூபுக்கு பஞ்சமே ஏற்பட்டு போச்சு சார். தம்மாத்தோட ஆங்கர் தான் அவ்வளோ பெரிய கப்பலே நிற்குது. ஆமாம், இப்போ ஆங்கரு கப்பலும் தான் கதையே. இப்போ கப்பல் பூரா இப்போ ஆங்கர் ஆச்சு, ஆங்கர் பூரா கப்பலாகி போச்சு. சவுக்கு தான் இதுக்கு உதாரணம். இந்த பக்கம் சுசித்ரா சவுக்கு ரெண்டும் இன்றைக்கி இணையதளம் யூடியூபுக்கு செய்திக்கு பஞ்சமே இல்லையா. இப்போ சுசித்ரா சொல்லுகிற குற்றச்சாட்டு என்னென்னா, நானும் பல வருஷமாக பார்க்குறேன், பல வருட காலமாக இந்த கும்பல் முழுக்க போதை கும்பல், பாலின வன்கொடுமை ரெண்டும் கோடம்பாக்கத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம். வாய்ப்பு கேட்டு வருகிற பெண்கள் பல பேருடைய வாழ்க்கை சூறையாடப்படுகிறது. பெரிய நடிகர், சின்ன நடிகர்லாம் யாரும் வித்தியாசம் இல்லை. இப்போ இயக்குனர்லேருந்து ப்ரொடியூசர் வரைக்கும் பல பெண்களை சிக்கி சீரழித்து சிந்தாவனப்படுத்திட்டாங்க. அதை தாண்டி இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா யாரும் எந்த பெண்களும் புகார் கொடுக்கறது இல்லை. ஆனால் பாலிவுட்டில், பாலிவுட்டில் இருக்கிறதை போல் ஷாருக் கான் பையன் சஞ்சய் தத்து மாதிரி இப்போது கோகைன் வந்து அதிக அளவில் புழங்குது. 5 மணி நேரம் தான் அந்த சரக்கு அடித்தா போதை நிற்கிது. காக்டைல் கல்லாம் கலந்து குடித்தா 5 மணி நேரம் தான் நிற்கிது. இது 5 நாள் நிற்கணும். 5 நாள் ரெண்டுமே நிற்கணும். அப்போ என்ன எதை அடிக்கணும்? கோகைன்னு அடிக்கணும். போதை நிற்கிது, மற்றது நிற்கிது. அப்போது இதை சுசித்ரா உடைய கூற்றை சுசித்ரா எத்தனை வருஷம் இப்போ கொஞ்ச நாள் சொல்லி லண்டனுக்கு போயிடுச்சு. அந்த அம்மா லண்டனுக்கு போயிட்டு வைத்தியம் கித்தியம் பண்ணிவிட்டு மீண்டும் இங்கே வந்து, ஆனால் அதாவது இந்த திரைப்படம் தன்னை அனாதையாக்கிடுச்சு. ஆனால் வைத்தியம் நீங்கள் என்ன வைத்தியம் பண்ண பேர்? என்ன சளிக்கு ஏதாவது தூதுவளை சாப்பிட்ருக்கோம். அதுக்கே சார் லண்டன் போகணும்? இல்லை, அந்த அம்மாவுக்கு லண்டனுங்கிறத நம்ம கும்முடி பூண்டி மாதிரி தான். உறவினர் அங்கே இருக்காங்க, அந்த அம்மா போய் இருந்துட்டு வந்திருக்கு. அதனால்
நம்ம லண்டனில் அந்த அம்மா எங்கே இருந்தது, சொப்பன சுந்தரிக்காரன் நம்ம வச்சுருக்கோம், சொப்பன சுந்தரியை யார் வச்சுருக்கா, இந்த ஆராய்ச்சியெல்லாம் போக வேண்டாம். அந்த அம்மா சொல்லுகிற குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா? ஏன் இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல? உள்துறை, காவல்துறை, சிறைத்துறை அப்போ ஒரு சமயம் வந்துட்டு பொய்யா இருக்கிறதுனால பெருசாக நடவடிக்கை எடுக்கலையோ? நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா சார், அவங்க கொஞ்சம் ஏதாவது மனநலம் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்குமோங்கிற ஒரு பார்வையாக இருந்தது. ஏன்னா அந்த சுச்சிடிக்ஸ் டைமில் ஒரு கணவர் சொன்னார், என் மனைவி வந்துட்டு கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துருச்சுன்ற ஒரு கூற்றையும் அவர் சொல்லியிருக்காருல்ல. அப்படியும் பார்க்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, அந்த அம்மா போட்ட வீடியோவை பார்த்தா அந்த அம்மா ஐஏஎஸ் தேர்வுக்கு பயிற்சியான மாதிரி இருக்குது. அவ்வளோ தெளிவாக இருக்குது. ஐஏஎஸ் தேர்வுக்கு, ஐஎஃப்எஸ் தேர்வுக்கு பயிற்சியான ஒரு பெண் எப்படி இருப்பா, அவ்வளோ அறிவாக இருக்குது அந்த அம்மா. அதனால் அந்த அம்மாவை நம்ம வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்களும் சொல்ல முடியாது. மனநலம் பாதிக்கப்பட்ட யார் சொல்லுவா? பல உண்மைகளை சொல்லவனுக்கு பேர் அதுதான். ஒரு உண்மைகளை போட்டு உடைக்கிறவனுக்கு பேர் அதுதான். ஆனால் அந்த அம்மா சொல்லுகிற விஷயம், நீங்கள் பைல்வா வந்து என்னுடைய கணவர் குமார், என்ன குமார், கார்த்திக் குமாரிடம் கையூட்டு வாங்கி கொண்டு என்னை தொடர்ச்சியாக அடிக்கிறாரு அந்த அம்மா சொல்லுது. கார்த்திக் குமாருடைய ஆள் தான் பைல்வான்னு சொல்லுது. எனக்கு பைல்வா நண்பர் தான், நீண்ட நாள் தமிழன் டிவிலெலாம் வேலை பார்த்தோம். அவர் அப்படிலாம் செய்ய மாட்டார். அவர் ஒரு சினிமா விமர்சகர், அரசியல் விமர்சகரை போல் சினிமா விமர்சகர். ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அதோட மறந்துட்டு வேறு வேலைக்கு போயிடுவார். அவர் குடும்பம் வரைக்கும் போவது தனி மனித தாக்குதல் என்பது ஆரோக்கியமானதல்ல. அப்போ அவங்க வந்துட்டு பைல்வான் விஷயத்தில் அவங்க தப்பாக சொல்லியிருக்காங்கன்னும் போது, அப்போ தனுஷ் விஷயத்துலையும் அவங்க தப்பாக தானே சொல்லியிருக்கணும். உங்கள் நண்பர் பைல்வானுங்கிறதுனால அவர் மட்டும் வந்துட்டு சரின்னு சொல்கிறீங்க, அப்போ தனுஷை மட்டும் தப்புன்னு சொல்ல முடியாது. இல்லைங்க, நான் பைல்வானை வந்து ஒரு 25-30 வருஷமாக அது எனக்கு ஒரு அருகிலிருந்தே பார்க்குறேன். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு வன்மமான ஒரு பத்திரிகையாளரோ வன்மமான ஒரு சினிமாக்காரரோ இல்லை. எம்ஜிஆர் கூட இருந்தார். அவர் எம்ஜிஆர் கூட யார் தான் சார் இல்லை, ஆனால் அதை ஒரு விஷயமா நம்ம இங்கே பேச முடியும். இல்லை, எம்ஜிஆர் நல்லவனை தான் வச்சுக்குவார், கெட்டவனை சேர்த்த மாட்டார். எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் தனுஷு போகிற எல்லாத்தையும் வச்சுக்க மாட்டார். எம்ஜிஆர் வந்து நல்லவன், நேர்மையாளன், தண்ணி குடிக்காதவன். அவர் பைல்வான் சரக்கெல்லாம் அடிக்க மாட்டார். பார்ட்டி நடந்ததுன்னா டீ கூட சாப்பிட மாட்டார். மற்றவன் பூராவே வந்து இரவு விருந்து இல்லாமல் சினிமா பக்கம் வரமாட்டான். பைல்வானை பொறுத்த வரைக்கும் பைல்வான் ஒரு சினிமா விமர்சகர் தான். இப்போ நீங்கள் பல ஆங்கில பத்திரிகையில் கிசு எழுதி சினிமா நடிகர் அந்த பக்கத்தை எழுதி இப்போ எத்தனையோ பத்திரிகையில் வந்திருக்கு. ஆங்கில பத்திரிகை, சினிமா பத்திரிகை வந்திருக்கு. படம் அட்டை போட்டு நல்லா 30-40 சுமந்தி வாங்கி பார்த்துருக்கேன். இங்கிலீஷில் வரும். அதே மாதிரி மூக்குத்தின்னு ஒன்று ஜெயமணின்னு ஒருத்தர், அவர் நம்ம நண்பர் தான். மூக்குத்தி ஜெயமணி. அவர் எழுதாத நடிகர்கள் இல்லை. ரஜினி கார்லாம் ஏற்றிருக்கார் அவர் மேலே. அவர் தானே ரஜினி கார்? மூக்குத்தி ஜெயமணி அவரும் எனக்கு நண்பர் தான். எல்லா அக்யூஸ்டும் நமக்கு நண்பர் தான். தனுஷ் அவருக்கு இல்லை நண்பர். ஏன்னா சினிமா பக்கம் போகிறதே இல்லை. நம்ம அரசியல் பீட்டு, சினிமா பீட்டுக்கு போகிறதே இல்லை. சவுக்கு தான் அரசியல் சினிமா எல்லா பீட்டையும் பார்க்குறது. அவர் நண்பர் தான். அவரும் நண்பர் தான். அப்புறம் எதிரியா நமக்கு? ஜெயிலில் எங்கேயாவது போய் பார்த்துட்டு வந்தீங்களா? இல்லை, ஜெயிலில் பார்க்கல. 15 வருஷத்துக்கு முந்தைய அவர் ஜெயிலுக்கு போக எனக்கு தெரியும். சவுக்கு 15 வருஷத்துக்கு முந்தைய நீ கோயம்புத்தூர் ஜெயிலில் இருக்க வேண்டிய வரும்னு சொன்ன கேட்கல. அந்த 5 கிலோ பாடி ஒரு ஆள் இருப்பான், கிஷோர் கே சாமி. மொத்த பாடியே 5 கிலோ தான். அவர் ஒரு அரசியல் விமர்சகர். அண்ணாதிமுக அவனை நம்பி கட்சி நடத்திட்டு இருக்கு. அண்ணாதிமுக ஐடிவி. இது எங்கே விளங்க போகுதுன்னு தெரியல. ஆக இந்த செய்திகள் பூராமல் நெருப்பு இல்லாமல் புகையுமா? வைக்க போல ஒரு லாரி இருக்குங்க, புகை வருமா? உள்ள ஒரு கங்கு இருந்தால் தான் வெளியில் புகை வரும். சரி, ஆனால் 2 கல்லை ரொம்ப நேரம் உரசினா கூட நெருப்பு இல்லை. அதாவது தனுஷு வந்து ஐஸ்வர்யா விட்டுட்டு போனதுக்கு என்னையா காரணம்? சார், குடும்பத்துக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்கலாம். சரியா, ஐஸ்வர்யா விட்டு நீங்கள் சௌந்தர்யா கல்யாணம் அவசரமாக பண்ணதுக்கு என்ன காரணம்? ரஜினி அவங்களுக்கு பண்ணணும்னு தேவை இருந்திருக்கும், பண்ணியிருப்பாங்க. என்ன ஐயா? இல்லைன்னா அப்படிலாம் எப்படி சார் இருக்கும்? இல்லைங்க, பத்திரிகை செய்தி நான் படித்தேங்க. அதாவது சோழா ஹோட்டல் முன்னாடி 4 மணிக்கு ஒரு காரை ஒரு ஆட்டோ ஆட்டோ அப்பளமாக போச்சு. ஓட்டிகிட்டு வந்து யாருன்னு கேட்டால் செய்தி நம்ம ஊடால பூந்து பார்க்குறவங்க செய்தி. 5 நிமிஷத்தில் தனுஷ் அங்கே இருக்கார், அது செய்தி தான் சார். தான் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா தனுஷ் தான் வந்து நிற்பார். அதில் என்ன தப்பு இல்லை? சோழா ஹோட்டல்லேருந்து 5 நிமிஷத்தில் 2 பேர் வந்துட்டாங்க. அப்போது ரஜினியை லதா பார்த்தாங்க, என்னடா சொத்து பூரா இவன் இந்த கஸ்தூர் ராஜா பையன் தள்ளிட்டு போயிடுவான் போல் இருக்கு. அது கஸ்தூர் ராஜா பையனா கதிரேச பையனான்னு தெரியல. இது அது வேறு ஒரு டிஎன்ஏ டெஸ்ட்டு ஹைகோர்ட் நடந்துட்டு இருக்குது. அதனால் அந்த அம்மா பார்த்து டக்குன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருச்சு. இல்லைன்னா
ரஜினியுடைய ஒரு 50 ஆண்டு கால உழைப்பு ஒரு 5000 கோடி மொத்தமாக எங்கே போயிடும்? தனுஷ்கோடி போயிருக்கும். இது ஏதோ ஒரு பத்திரிகையில் வந்த செய்தி தானே சார் இது? பத்திரிகைக்காரன் பூராமல் எப்படிங்க ஒரு உழைப்பை ஒரு செய்தியை திரட்டி கஷ்டம். பத்திரிக்கையில் சும்மா உங்களுக்கு 7 ரூபாய் கிடைக்கும், சும்மா 10 ரூபாய் கிடைக்குமா? அதில் 50 பேர் வேலை செய்வான். உங்களுக்கு 7 ரூபா 10 ரூபாய் கிடைக்கிற பத்திரிக்கையில் 50 சீனியர் ஜாம்பவான்கள் வேலை செஞ்சால் தான் அது ஒரு 2 பாரம் அச்சடிக்க முடியும். சும்மா பத்திரிக்கைனா உங்களுக்கு 10 ரூபாவில் சாதாரணமாக போச்சா? எத்தனை பேரோட உழைப்பு அதில் ரத்தம் இருக்குது தெரியுமா? சேப்பு மை இல்லது, சேப்பு ரத்தம். எத்தனை செய்திகளை எங்கெங்கே போய் உயிரை கொடுத்து தேடி எடுத்துகிட்டு வந்து செய்திகளை பதிவு பண்ணுறதா பத்திரிக்கை சார். ஆனால் எனக்கு என்னமோ கொஞ்ச நாளாக தனுஷ் அவர்கள் மேலே வன்மம் கக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி தெரியுது சார். இல்லை, தனுஷை பொறுத்த வரைக்கும் தனுஷ் மேலே தொடர்ச்சியாக பல விமர்சனங்கள் வருது. மனைவியே விட்டுட்டு போயிடுச்சா? ஏன் விட்டுட்டு போயிடுச்சு சார்? அது அவங்க தனிப்பட்ட விருப்பம் சார். ஐயா, என்ன காரணம்? நீங்கள் இப்படி பல கவிஞர் உண்மையை சொல்லியிருக்காங்க நாட்டு மக்களுக்காக. அப்போது தனுஷை உண்மையை சொல்லிட்டு போயா? ருத்ராட்ச மாலை வெளியில் தெரியுது, சின்ன மாலை எதுக்கு? மந்திரவாதி மந்திச்சு கொடுத்தானா? தனுஷ் மீது தொடர்ச்சியாக புகார் வந்துகிட்டே இருக்கு. தனுஷை பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணது சுசித்ரா. அப்போது இந்த சீரழிவு கலாச்சாரத்தினுடைய மொத்த மாநில தலைவரை தனுஷ் தான். தனுஷை சுற்றி இருக்கிறவர்களை சுற்றி தான் கடுமையாக விமர்சனம் வருது. தனுஷை பொறுத்த வரைக்கும் தனுஷுடைய நண்பர்கள் பூரா டைவர்ஸ் பண்ணுறான்னு ஒரு புகார். அது நியாயம் இருக்குது, அது உண்மை இருக்குது. தனுஷ் மீது சுசித்ரா சொல்லுகிற அந்த குற்றச்சாட்டை நீங்கள் கடந்து போய் விட முடியாது. ஏன்னா இவர்கள் எல்லாமே மக்கள் கலைஞர்கள். 100 கோடி ரூபா வாங்குறான் சினிமா. ஏழை பாட கொடுக்குற 40 பைசா டிக்கெட் தான் 100 கோடியே போகுது. அப்போ அவனை கேள்வி கேட்குற உரிமை இருக்கா இல்லையா? 40 பைசாவுக்கு டிக்கெட் எடுக்கிறவனுக்கு 100 கோடி ரூபா சம்பளம் வாங்குறவனுக்கு கேட்பதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு கேட்கலாம். தனிப்பட்ட வாழ்க்கையில் பண்ணுறதெல்லாம் கேட்கறதுக்கு என்ன சார்? இல்லைங்க, இப்போ 3 மணி நேரம் சினிமா பார்க்குறவனோட 30 மணி நேரம் இன்டர்நெட்டில் தேடுறது அதிகமாக இருக்கான். தனுஷை பற்றி என்ன இருக்குது கூகுள் பிச்சா என்ன சொல்லியிருக்காரு? தனுஷை பற்றி என்னையா இருக்குது? தனுஷுடைய கதாநாயகி ஆண்ட்ரியா என்ன விஷயம்? அந்த புறத்தை தெரிந்து கொள்றதுக்கு தான் பல லட்சம் வாசகர்கள் இருக்கிறான். பல லட்சம் வாசகர்களுக்கு என்ன பயில்வான் என்ன கிசு பேசுவார்? பயில்வான் இன்றைக்கி என்ன யாரை கனெக்ஷன் பண்ணி விட்டுருக்காரு? இப்படி கண்டுபிடிக்கிறதான் இப்போ இன்றைக்கி சமூக வலைதளம் என்பதை நீங்கள் நடிகையினுடைய அந்த புறத்தை வச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 சேனல் ஓடுது. எத்தனை சேனல்? 100 சேனல் ஓடுது. அப்போது சுசித்ராவுடைய குற்றச்சாட்டு கண்டிப்பாக உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சுசித்ரா சொல்லுகிற அத்தனை விஷயங்களுமே சுசித்ராவும் இந்த கும்பல் இருந்திருக்கு. சுக்கி லீக்ஸில் வரக்கூடிய படங்கள் பூரா உண்மையான படங்கள் தான் சார். அதெல்லாம் மாஃப்ட் பிக்சர்ஸ்னு அப்பயே சொன்னாங்களே சார். இதெல்லாம் எங்களுக்கு இல்லைன்ற மாதிரி கூட அவங்க கருத்து தெரிவித்தாங்களே. இல்லைங்க, ஒரே விஷயம் என்றது இல்லை அப்படின்னா இப்படி இது யார் எங்கேருந்து எடுக்கப்பட்டது, யார் கொடுக்கப்பட்டது? பல நடிகைகள் நீங்கள் டேட்டிங் படம் இருக்குது, நீங்கள் இயற்கைக்கு மாறான உறவாக இருக்குது, எல்லாம் அது உள்ளே கிடக்க. ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை? அது ஒன்றும் இல்லையா, அது மெண்டல் இப்படி சொல்லி கடந்து போயிடுறதா? அப்போது இது எல்லாமே நீண்ட காலமாக இவர்கள் பூரா ஒரு குழுவாக கூடி இரவு விருந்தில் இயற்கைக்கு மாறான உறவு ப்ளஸ் போதை கூட்டம், இதுதான் புகார். இல்லை, இன்னைக்கு இருக்கிற தேதியில் தனுஷ் தான் நிறைய நடிகர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. யாரு? நிறைய தனுஷ் நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இவங்களெல்லாம் வளர்றதுக்கான உதவி புரிஞ்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு முக்கியமான படம் கொடுத்துருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய மனிதரை திருப்பி நம்ம சொல்லும்போது அவருடைய வளர்ச்சிக்கு அது மட்டும் இடைஞ்சலாம், நிறைய பேருடைய வளர்ச்சிக்கு அது தடையாக இருக்கும்ல. இல்லைங்க, அந்த அம்மா சொல்லுவது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்க வேண்டியது யாருடைய கடமைன்னு கேட்டிங்கன்னா, நடிகர் சங்கம் இருக்குது, தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது, இப்படி கோடம்பாக்கது பல சங்கங்கள், பெப்சி இருக்குது, இப்படி பல சங்கங்கள் இருக்குது. பல சங்கங்களுக்கு பொறுப்பு இருக்குது. ஏன்னா மக்கள் இதெல்லாம் பார்த்தான்னா திரைப்படத்துறையை நீங்கள் நல்ல ஒரு சமூக மாற்றம், ஒரு சமூக சிந்தனையாளாக மதிக்க மாட்டோம். இது திரைப்படத்துறைக்கு தான் பெருத்த அவமானம். எம்ஜிஆர் சிவாஜி இருக்கும்போது இது போன்ற ஒரு விமர்சனம் வரலையே. எல்லாம் நடந்துக்கிட்டு தானே இருந்தது, எதுவும் நடக்காமல் இல்லையே.
இந்த காலத்துலயும் அது நடக்குதுன்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். அப்ப அப்படி இல்லை பார்க்கலாம். அன்னைக்கெல்லாம் ஏதோ 1-2, இன்னைக்கு 1-2 கூட விடுபடுறது இல்லை. அன்னைக்கு ஏதோ 1-2 தான் நடந்தது. ஆனால் இன்னைக்கு விடுபட்டதான் 1-2 இருக்குது, மீதி 98 இப்படி இருக்குது. அப்போது இந்த பழக்கம் இளைஞர்களுக்கு தொத்திடக்கூடாது, இந்த பழக்கம் இளைஞர்களுக்கு தொத்திடக்கூடாது. இதுதான் சமூக சிந்தனையாளருடைய கவலை. திரைப்பட துறையைச் சேர்ந்த முக்கிய பிரபலங்கள் பூராமல் நீங்கள் முழுக்க முழுக்க போதை கூட்டமாக இருக்காங்க. மது குடிப்பதுங்கிறது அரசாங்கம் அனுமதிக்கிற ஸ்டார் ஹோட்டலில் 300 ரூபா லார்ஜ், 5 லார்ஜ் அடித்தா 1500 ரூபா தான். அப்போது இந்த பழக்கம் இளைஞர்கிட்ட போயிடக்கூடாது. ஏன்னா இவங்கெல்லாம் இளைஞர்களை ஒரு வகையில் பாதிப்பு ஏற்படுத்துகிறாங்க. இளைஞர்களும் தனுஷுடைய குமார் கார்த்திக் எல்லாம் ஒரு குமார் ஒரு கோகை குமார். அப்போ இவர்களுடைய பாலிசியை இவர்களை நீங்கள் ரோல் மாடல் எடுத்துட்டானா முடிஞ்சுதா அவனுடைய வாழ்க்கை. ஆனால் எம்ஜிஆர் காலத்து ரசிகர்கள் மாதிரி இப்போ இல்லை சார். அப்போ தான் எம்ஜிஆர் கடவுளாக பார்த்தாங்க. இப்போ யாரையும் அப்படி பார்க்கறதில்ல, அவங்கவுங்க கடந்து போயிடுறாங்கல்ல. அதனால் நம்ம அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க தேவையில்லைல்ல. இல்லை இப்போது சுசித்ரா சொல்லுகிற குற்றச்சாட்டு பூராமல் நீங்கள் இப்படி கடந்து போயிடலாமா? இல்லை கடந்து போக முடியாது சார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ தனுஷ் மாதிரியான ஆட்கள்னால சமூகம் சீர்கெடுது அப்படின்னு, அதை நம்ம முழுசாக எடுத்துக்க முடியுமான்னு கேட்குறேன். ஒரு நடிகனை பார்த்து ஒரு சமூகம் கெட்டு போமா? இல்லை நீங்கள் ஒரு நடிகனை பார்த்து சமூகம் கெட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் கடலூரில் விஜய் ரசிகன் ஒருத்தன் தாலி கட்டுறதுக்கு பொண்டாட்டி எங்கே கூட்டிகிட்டு வந்தான்? சினிமா தேட்டருக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான். சினிமா தேட்டரில் வந்து விஜய் வரலைன்னா பரவாயில்ல, விஜய் சினிமாவில் வர்றாருன்னு தாலி கட்டுறான். சார் தாலி கட்ட மட்டும் தானே சார் கூப்பிட்டு வந்தான், அது ஒன்றும் தப்பு. ஏன் முதல்ல நடத்திருக்கணுங்கிறீங்களா? சாட்சி 2000 பேர் சாட்சியோட தேனியில் அங்கே கொண்டாடி இருக்கணும். ஏண்டா இந்த அளவுக்கான அந்த நாடு சினிமாவில் எப்படி போகணும்? விஜய் வீட்டில் டின்னர் நடந்தது, சுசித்ரா சொல்லுத டின்னர் நடந்தது. அது டின்னரில் என்ன நடந்தது? போதை பார்ட்டி. என்ன போதை, என்ன கலந்தது? கோகைன் கலக்கப்பட்டது. ராஜ போதை, ராஜ போதைக்காக கோகைன் கலக்கப்பட்டதுன்னு அந்த அம்மா சொல்லுது. நீங்கள் அந்த அம்மா சொல்கிற ஒரு விஷயம் அந்த அம்மாவில் கலந்துக்கிட்டதா சொல்லுது. இதை பூரா எனக்கு தெரியும், இதை பூரா நான் ஆவணப்படுத்தியிருக்கேன். அதுதான் சுக்கி லீக்ஸ். ஆனால் ஒன்று சார், விஜய் தனுஷ்னு சொல்லி பெருங்கொண்ட நடிகர்கள் எல்லாம் நம்ம தேவையில்லாமல் வந்துட்டு அவங்க இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்றது வந்துட்டு நம்ம பெருசாக எடுத்துக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் இல்லை, சொல்லுகிறவர் வந்து சாதாரண ஆள் இல்லை. பாடகி, ஹிந்து பத்திரிகை, ஆங்கில பத்திரிகையில் வேலை பார்த்த ஒரு பத்திரிகையாளர், ஒரு ரேடியோ ஜாக்கி, இப்படி பல பொறுப்புகளை சிறம்பட செய்தவர். சாதாரண ஒரு துணை நடிகையோ இணை நடிகையோ ஒரு குரூப் டான்ஸரோ அல்ல அந்த அம்மா, ஒரு பத்திரிகை. அப்போ அதை வந்து மிக சாதாரணமாக கடந்து போய்விட முடியாது. நிச்சயமாக சார், நிச்சயமாக சார். கூடிய விரைவில் சட்டம் தன் கடமையை செய்யும். நன்றி. நன்றி, வணக்கம்.